சேது தமிழ்கிட்ட, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னா அப்படி இருக்க வேண்டியதானே. 2 நாள் கழிச்சு நான் மீனாட்சி அங்கே எடுத்துகிட்டு வந்து தரப்போகிறேன். இப்போ எதுக்காக நீ அவசர அவசரமாக இங்கே வந்த? என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? நான் ஒன்றும் ட்ராமா க்ரியேட் பண்ணல. நான் என் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றதுக்காக இங்கே வந்து என் குழந்தைய வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஒழுங்கு மரியாதையை என் குழந்தைய தந்துருங்க. இங்கே எல்லாரும் இருக்காங்கன்னு நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் இருக்கிற கவத்துக்கு எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்கள் மரியாதைக்காக மட்டும் இல்லை, நான் ராஜாங்க ஐயா மரியாதைக்காகவும் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைய தரப்போறீங்களா இல்லையான்னு கேட்க எல்லாரும் குசு குசுன்னு பேசுறதை கேட்டுட்டு வேற வழி இல்லாமல் சேதுவோம், சரி இந்த அப்படி. ஆமாம், மீனாட்சியை வாங்கிட்டு போற, அப்போ என்னோட அழகரை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு தெரியாதா என்ன? நான் ஒன்றும் அழகரை திருப்பி கொடுத்துட்டு மீனாட்சியை வாங்கிட்டு போகணுன்றதுக்காக வரல. ஏன்னா அழகர் என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன இல்லைண்ணா நீ என்ன சொல்ல வர? இல்லைண்ணா இல்லை, காலையிலேயே பெரிய வீட்டு ஆளுங்க வந்து அழகரை எங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நியாயம் காட்டுறதுக்கு தான் 2 நாள் என் 2 குழந்தைங்க இல்லாமல் நான் கஷ்டப்படணும்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் என்னால் ஒரு நிமிஷம் கூட என் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது. அவங்களும் நியாயப்படி திங்கக்கிழமான அழகர் அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போனா ஏன் நியாயப்படி திங்கக்கிழமான மீனாட்சி என் கூட தானே இருக்கணும். அதனால தான் மீனாட்சியை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு மீனாட்சியை வாங்கிட்டு அங்கே வந்து கெத்தாக போக இதை பார்த்துட்டு சேதுவுக்கும் ஒன்றும் புரியல. என்ன பெரிய வீட்டு ஆளுங்க வந்து அழகரை தூக்கிட்டு போயிட்டாங்களா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை அரை மனசாக முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ராஜாங்கத்துக்கு ஆல்ரெடி ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்பா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போகலாம்ப்பா, அங்கே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னய்யா என்ன பிரச்சனை? ஆமாம் மீனாட்சி அங்கே மீனாட்சியை தமிழ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. என்னய்யா தமிழ் எப்படி வந்தா? அவங்க ஃப்ளைட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மாமா. அப்புறம் ஃப்ளைட்லேயே கிளம்பி போயிட்டாங்க. எதுக்காக இப்படி அவசர அவசரமாக வந்து வாங்கிட்டு போகணும்? என்னய்யா அந்த தமிழ்ச்செல்வி பொண்ணு இப்படி இருக்கே, முதல்லலாம் இப்படி கிடையாதுன்னு சொல்ல மலரும். தமிழ்ச்செல்வி வந்து சும்மா ஒன்றும் மீனாட்சியை வாங்கிட்டு போகல. காலையிலேயே அழகரை பெரிய வீட்டு ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுவும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கோவத்தில் வந்திருந்தா. அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலை. அங்கே அவங்க எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்கன்னு ஒன்றும் புரியலை. உடனே ராஜாங்கமும் என்னையா சேது மலர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு, அங்கே என்ன நடந்துச்சு எனக்கும் தெரியலப்பா, யார் வந்து அழகரை கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஒன்றும் புரியலை. நானும் நேரடியாக போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போது நாளைக்கு உனக்கு மீட்டிங் இருக்குல்ல? இல்லைப்பா மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சான். நம்ம இப்போவே ஃப்ளைட் ஏறி நம்ம மதுரைக்கு கிளம்பி போக போகிறோம். என்ன ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறோமா? ஆமாப்பா, என்னால் என் குழந்தைக்கு இல்லாமல் இருக்க முடியாது. அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃப்ளைட் ஏறி சீக்கிரமாக மதுரைக்குமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே ஆல்ரெடி மதுரை வந்த தமிழ்ச்செல்வியும் கோவத்தோட பெரிய வீட்டு கேட்டை உதைக்க, அப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே வந்து தமிழ்ச்செல்வி மீனாட்சியோட நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுலேயும் ஈஸ்வரிக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் தமிழ்ச்செல்வி ஒரு வெறி கொண்ட காளி மாதிரி அவங்க முன்னாடி நின்று என்னையும் என் குழந்தையையும் கனவுல கூட பிரிக்கணும்னு யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி நினச்சிங்க அந்த நினப்பை மட்டும் இல்லை, நினைக்கிறவங்களையும் குழி தோண்டி புதைச்சிருவன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. சித்ராவுக்கா ஒன்றும் புரியல. அம்மா எப்படிம்மா சென்னையில் இருந்த குழந்தை எப்படி மத்தியானத்துக்குள்ளே இவ கைக்கு வந்து சேர்ந்துச்சு? எனக்கு என்னமோ இவ ஏதாவது மந்திரமாயம் படிச்சிருப்பாளோன்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் ஈஸ்வரியோ ஐயோ அப்போனா இவன் முதல்ல சேதுவை பார்த்து பேசியிருப்பாளே. நான் வேற சேது இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் அழகரை தூக்கிட்டு வந்ததை பற்றி ஏதாவது கதை கட்டி விடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது முதல்ல தமிழ்ச்செல்வி போய் பேசிட்டு வந்திருக்கானா, கண்டிப்பாக ஐயோ சேது வேற என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சேதுவுமே வந்து எல்லாரும் முன்னாடியே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் சேது ஆமாம் முதல்ல அழகரை யார் தமிழ்ச்செல்வி வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்க எல்லாருமே அமைதியாக இருக்க. ஆனால் சாவித்திரியும் தாமரையும் ஈஸ்வரியையும் சித்ராவையும் போட்டு விட்டுறாங்க. உடனே செம்ம கோவத்தோட சேதுவும் யாரை கேட்டு நீங்கள் தமிழ்ச்செல்விக்கே தெரியாமல் அழகரை அந்த வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு அப்படி தூக்கிட்டு வரதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க வர. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கோ வார்த்தைகளே வரல. அவங்க அது வந்துப்பான்னு நடுங்கிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவும் என்னங்க ஆன்டிகிட்ட ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஆனால் சேது இருக்கிற கோவத்தில் வாயை மூட ஐஸ்வர்யா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் நீ வராத, அப்புறம் தேவையில்லாமல் நான் உன்னை அடிக்கிற மாதிரி ஆகிடும். நான் இருக்கிற கோவத்துக்கு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் சின்னம்மா, எதுக்காக அழகரை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்க? அதுவும் வந்ததுக்கு அப்புறமா 2 நாள் நீங்கள்
தமிழ்ச்செல்வி எந்த குழந்தையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவகிட்ட சவால் விட்டுருக்கீங்க. கரெக்டா இல்லையான்னு கேட்க ஆனா ஈஸ்வரியும் நடுக்கத்தோட நின்னுக்கிட்டு என்ன சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், சேதுக்கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி மீனாட்சியை வாங்கிட்டு போயிட்டாங்கன்ற கோவத்துல இப்போ சேது செம்ம கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படிதான் ஈஸ்வரி சேதுவோட கோவத்தை சமாளிக்க போறாங்க? அவங்க அழகரை தூக்கிட்டு வந்ததை எப்படி நியாயப்படுத்தி காட்ட போறாங்க? அந்த நியாயப்படுத்தி காட்டுறதையுமே முட்டாள்தனமா இருக்க சேது நம்ப போறாங்களாம். அப்படி இல்லைனா இப்பயாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து யாரு உண்மையாவே நமக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு யாரு உண்மையாவே ரொம்ப மோசமான ஆளுன்றத தெரிஞ்சுக்க போறாங்களா இல்லையா? இப்பயாவது சேது அறிவை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?